காப்பாற்றணும்னு நினச்சிருந்தா முதலில் இந்த வழக்கு மாநில காவல்துறையிடமிருந்து வேறு ஒரு ஏஜென்சிக்கு போகிறத அந்த அரசு அனுமதிக்காது. இது அடிப்படை. ஒன்ஸ் சிபிஐக்கு போச்சுன்னா உங்களுக்கு கண்ட்ரோல் இல்லை. என்ன நடக்குது, யாரை கூப்பிட்டு விசாரிக்கிறான்றது கூட தெரியாது. சிபிஐ மூலமாக சிபிஐக்கு போச்சுன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலே போயிடும். ஒரு நியூஸ் வாங்க முடியாது. யாரை வேணாலும் போய் தூக்குவாங்க அவங்க. இன்னொன்று, இப்போ அதில் உங்களோட மாவட்ட செயலாளர் ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு, மாவட்ட செயலரோட மகன் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாவட்ட செயலாளர் சிபிஐ கைது செய்கிற வரைக்கும் உங்களுக்கு அவங்கள விசாரிச்சுட்டு இருக்காங்கன்றது தெரியாது. ஸோ நார்மலாக ஒரு குற்றவாளி ஒரு விஷயத்துலேருந்து குற்றவாளிகளை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு அரசு நினைத்தால் சிபிஐ விசாரணையை அனுப்பவே மாட்டாங்க. ஏற்கனவே நாம் பேசியதோட தொடர்ச்சியாக தான் இதையும் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்துருச்சு. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட குற்றவாளிகள் இந்த பார் நாகராஜன் யாரோ ஒரு பையன், அவர்கள் அதிமுகவின் நிர்வாகிகள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் அவரை காப்பாற்ற அதிமுக முயற்சி செய்ததான்றதான் நம்ம இதிலேருந்து ஆராய வேண்டியது. ஆனால் இந்த சம்பவத்தை இல்லையோ அழகாக குறிப்பிட்டார். தேர்தல் வெற்றிக்கே இது ஒரு முக்கிய காரணமாக இது அமைந்ததுன்னு. கனிமொழி தலைமையில் மட்டும் 2 ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. ஞாபகம் இருக்கா சார்? கிட்டத்தட்ட 1000 வீடியோ சம்மந்தமாகவே அந்த டைமில் வந்தது சார். 1000 வீடியோ. எனது நண்பர் அருமை அண்ணன் நக்கீரன் கோபால்